ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43-44வது வசனம். தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கிறது என்று சோர்ந்து போனீர்களோ, இந்த வார்த்தையை நன்றாய் கவனித்து பாருங்கள். தன்னுடைய ஊழியக்காரருக்கு அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனியுங்கள். அவன் ஜெபித்த பின்பு அங்கே மழைக்கான அடிகுடியே இல்லை, மழை வருகிறதை போன்று இல்லை. அவன் வேலைக்காரரை பார்த்து சொன்னான், நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, 7ஆம் தரம் அவன் பார்க்கிற பொழுது இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு சிறிய மேகம், மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது என்று அவன் சொன்னான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில, எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே, நான் சரீர சுகமாகவில்லையே, என் நிலைமைகள் மாறவில்லையே, என் போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வரவில்லை என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தை பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு விடுதலை வர வரைக்கும் வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். உங்களுக்கு ஜெயம் வர வரைக்கும் வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் யாக்கோபின் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. நீங்க பொறுத்திருந்து கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க 6வது முறை கூட நீங்க அற்புதம் நடக்காம இருக்கலாம், அறிகுறியே இல்லாம இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். That right time, that divine planned time, the plan will be executed by the Lord. தேவன் அதை நிறைவேற்றுவார், அவர் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கும், விடுதலை நடக்கும். காத்திருங்கள். நீங்கள் அற்புதத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறீர். இன்றைக்கு நாங்களும் சூழ்நிலைகள், நிலைமைகளை கண்டு சோர்ந்து போகாமல், எங்களுக்கு அற்புதங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி மனம் தளராமல், உம்முடைய நேரத்தில் நீ சரியாய் செய்கிறீர். அதற்காய் நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் பற்றி கொண்டு வாக்குத்தத்தத்தை நம்பி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயங்களையும் விடுதலையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தின் தேவனாயிருக்கிறீர், ஆச்சரியத்தின் தேவனாயிருக்கிறீர். உடைய நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திர ராஜா. ஓகே, நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.